திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பை தான் பின்பற்றுவதாக தமிழக அரசு தொடர்ந்து கூறி வருகிறது. உண்மையில் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டிருப்பது என்ன? 2014ஆம் ஆண்டு ரமேஷ் ராஜா என்பவர் வழக்கமான இடத்தை தவிர்த்து திருப்பரங்குன்றம் மலையுச்சியில் தீபமேற்ற வேண்டும் என வழக்கு தொடர்ந்திருந்தார். தற்போது தீபமேற்றும் இடம் ஆகம விதிகளுக்கு எதிரானது என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஆங்கிலேயர் காலத்துக்கு முன்னிருந்து மலை உச்சியில்தான் தீபமேற்றப்பட்டது என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. வழக்கை விசாரித்த இருநபர் அமர்வு ஆகம விதிகளுக்கு எதிரானது என மனுதாரர் கூறுவது ஏற்கத்தக்கதல்ல, மேலும் எந்த விதத்தில் இது ஆகம விதிகளுக்கு எதிரானது என மனுதாரர் குறிப்பிடவில்லை என தெரிவித்தது. மேலும் திருப்பரங்குன்றம் கோயில் பாரம்பரியமாக தீபம் ஏற்றும் இடத்தில் வழக்கத்தை தொடரவும் வரலாற்று ரீதியான நடைமுறையில் மாற்றம் ஏற்படுவதை நிராகரித்தும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதன்படியே தற்போது வரை மலையில் தீபம் ஏற்றப்படுவதாக தெரிவிக்கும் தமிழக அரசு இது தவறு என்றால் அப்போது முதல்வராக இருந்த ஜெயலலிதா மேல்முறையீடு செய்திருப்பாரே என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. ஆனால் 2014ஆம் ஆண்டு தீர்ப்பை பற்றி அறியாதவர்கள் போல நீதிமன்றத்தை அணுகி கார்த்திகை தீபத்தை ஒட்டி ஒரு இடத்தை குறிப்பிட்டு விளக்கேற்ற அனுமதி கேட்டுள்ளனர். அதற்கும் நீதிபதி GR சுவாமிநாதன் அனுமதி வழங்கி தீர்ப்பளித்துள்ளார். 2014இல் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அளித்த தீர்ப்பின் மீது மேல்முறையீடு இல்லாமல் தனி நீதிபதியை வைத்து ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டு அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் எப்படி அனுமதிக்க முடியும்? அப்படி அனுமதித்தால் தமிழ்நாடு அரசின் மீது என்ன குற்றச்சாட்டு வரும் என்பது அனைவருக்கும் தெரியும் என தமிழக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார்.